ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன ஒன் பாட் ரைஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் புலாவ் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் டயட் ஃப்ரெண்ட்லி ஃபுட்டுங்க. ஏன்னா இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து நமக்கு ஃபைபர் கிடைக்கும், பன்னீர்லேருந்து ப்ரோட்டீன் கிடைக்கும், அண்ட் கார்ப்ஸ்க்கு வந்து ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, டயட்டில் இருக்கீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் ஃபுட்டாக இருக்கும் உங்களுக்கு. ரைஸ் குவான்டிட்டி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது செய்யறது ரொம்பவே ஈஸியானதுங்க. இது கூட ப்ரோபயோட்டிக்கு நீங்கள் கர்ட் அண்ட் ஆனியன் கூட வச்சுக்கலாங்க. அண்ட் கிட்ஸுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் இது போட்டு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பதிலாக முட்டை வறுவல் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஹெல்த்தியாக இருக்குங்க. இது மொத்தத்தில் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் டூப்பரான அல்டிமேட் ஃபுட்டுங்க. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம். என்னடா இவ டப்பாவாக ஏதோ எடுத்து வச்சிட்ருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதினா இருக்குது. அடுத்த பாக்ஸில் வந்துட்டு கொத்தமல்லி இருக்குது. அண்ட் கடைசி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து காய்கறிகளை வந்துட்டு நைட்டே கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. அதுதான் இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் பன்னீர் அண்ட் ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேனை வச்சிடலாம். இப்போ இந்த பேனில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நீங்கள் எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் ஆர் கீ கூட உங்களுக்கு பிடிக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஆயிலை வந்து இந்த பேன் ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே மொத்தமாக கொட்டினா அதில் இருக்க தண்ணி வந்து எண்ணெயில் விழுந்து தெறிக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ பன்னீரை போடும்போது பொறுமையாக அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. அண்ட் முக்கியமாக ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் வந்துட்டு மேலே தெறிக்காமல் இருக்கும். இப்போ இந்த பன்னீரை 2 சைடு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் பன்னீரெல்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீடியம் டு ஹையில் வந்து வச்சுக்கலாம். பட் நீங்கள் பன்னீரை போடும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. அப்படியே நீங்கள் வந்து பிளேட்டோடையோ சாப்பர் போர்டோடையோ கவுத்துட்டிங்கன்னு வைங்க, அதில் வந்து லைட்டாக தண்ணி இருக்கும். அது எண்ணெயில் பட்டு மேலே தெறிக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா இதை ஃப்ரை பண்ணும்போது கூட நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சே வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு மேலே வந்து எதுவும் தெறிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம். அடியில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து திருப்பி போட்டுடலாம். நீங்கள் இப்படி திருப்பி போடும்போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுதான் கொஞ்சம் சேஃபானது. இந்த மாதிரி ஒவ்வொரு பன்னீர் க்யூப்ஸாக வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து திருப்பி போடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு 2 சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம். இப்போ பாருங்கள், இது 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இந்த ஆனியன் வந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதில் இருக்க பச்சை வாசம் போயிட்டு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இது ஒரு 2 வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து பீன்ஸ், கேரட் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைக் வந்து உருளைக்கிழங்கு அல்லது காலிஃப்ளவர், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கிடலாம்.
இப்போ பாருங்க, இதை நல்லா வணங்கி இதோட பச்சை வாசம் போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பன்னீரை இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா நம்ம வந்து வணக்கி விட்டுடலாம். இப்போ நீங்கள் அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம நல்லா வந்து வணக்கிடலாம். நீங்கள் இதை வந்து அட்லீஸ்ட் 1-2 நிமிஷம் வந்து நல்லா வணக்கிடணும். அப்போ தான் வந்துட்டு இதோட மசாலாலாம் வந்துட்டு இதுக்குள்ளே இறங்கி அதை வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வணங்கிடுச்சு. சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது லைட்டாக கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அரிசி வந்து ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து இதை நார்மல் பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நீங்கள் உங்களோட அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு அதை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். புலாவ் சூப்பராக நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஓப்பன் பண்ணோன்னா வெறும் ஒயிட் ரைஸ் தானங்க இருந்தது. அதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அடியில் இருக்க வெஜிடபிள்ஸ் பன்னீர்லாம் மேலே வரும். இல்லைன்னா வெறும் வந்துட்டு ரைஸ் மட்டும்தான் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்புங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இதை மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், இது எல்லா சைடும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பன்னீர் புலாவ் ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். நான் என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு டக்குன்னு குயிக்காக எதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இந்த பன்னீர் புலாவ் தாங்க நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதில் வேலை ரொம்ப கம்மி. நான் காய்கறிகள்லாம் நைட்டே வந்து கட் பண்ணி வச்சிருக்கனால காலையில் எனக்கு பெருசாக எந்த வேலையும் இருக்காது. குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இது ரொம்பவே ஹெல்த்தி, டயட் ஃப்ரெண்ட்லி, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. இதை வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு பெருசாக எந்த வேலையுமே கிடையாது காய்கறி கட் பண்ணுறதை தவிர. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அதனால தான் நான் எப்பயுமே வந்துட்டு குயிக்காக ஒன்று செய்யணும் அப்படின்னா நான் வந்துட்டு இதை தான் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன். அண்ட் இது கூட ஆனியன் ரைட்டா அண்ட் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு உருளைக்கிழங்கு அன்ஹெல்த்தின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வேறு ஏதாவது பொரியல் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எக் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். எக் ரோஸ்ட் பண்ணி இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. பட் என்னோடய ஃபேவரட் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க. நீங்கள் மத்தியான நேரத்துக்கு இதை வந்து கட்டி கொடுங்க. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாக தான் வரும். இந்த வீடியோவை டயட்டில் இருக்க இல்லை ஜிம்முக்கு போகிறவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பி டேஸ்ட்டாக சாப்பிட சொல்லுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.